Hi students, welcome to Mumbai Training Academy. In our SI Ultimate அடுத்த டாபிக் சோசியல் சயின்ஸ் அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேதா, ஒவ்வொரு வீடியோஸ்லையும் முடிஞ்சிட்டு லாஸ்டா நான் என்ன செஞ்சிடறேன் அப்படி பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று கேட்டுறேன். அதாவது ஒரு 5 கேள்வி கேட்டுறேன். அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, கண்டினியூவா அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு முன்னெடுப்பாக எப்பவும் போல நான் பழைய 2 வருஷம் 3 வருஷம் எஸ்ஐ அல்டிமேட் பிசி அல்டிமேட் எல்லாத்துலையும் இந்த நம்ம செய்யறது ஒரு வழக்கம். என்ன வழக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் முக்கியமான விஷயம் ஏதாவது ஒரு கேட்டு அதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகே, அப்ப ஆரம்பத்தில் ஒரு கேள்வி, கடைசி எண்டிங்ல நம்ம நடத்துறது வந்து கேள்வி கேட்கலாம். சரிங்களா? ஆரம்பத்தில் என்ன கேள்வி எப்பவுமே காமனா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், அது மட்டும் நான் கேள்வி கேட்கிறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கமெண்டா என்ன பண்ணுங்க, 2 கமெண்டா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல என்ன டே அதை மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. லாஸ்டா வந்து நான் கேட்கக்கூடிய क्वेश्चंस கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டே அப்படி பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய டேஸ் மட்டும் தான் கேட்க போறேன். சர்வதேச மலைகள் தினம் எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேடா, நார்மல் பேசிக்கான டேஸ் எல்லாம் கேட்க போறது கிடையாது. சும்மா எப்ப பார்த்தாலும் ஹியூமன் ரைட்ஸ் டே, அப்புறம் வந்து எய்ட்ஸ் டே, அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? அதெல்லாம் இல்லாம நுணுக்கமான புக்ல இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயமான சர்வதேச மலைகள் தினம், ஓகே, இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிருங்க. இப்பவே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நீங்க क्वेश्चंस எல்லாம் கவனிச்சிட்டு லாஸ்ட் 5 क्वेश्चन கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹிஸ்டரியில இருந்து. இப்போ நம்ம இது வந்து ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குப்தர் ரூலர் இஷ்யூ தி சில்வர் காயின்ஸ். முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது ரொம்ப பேசிக்கான क्वेश्चन, ரிப்பீட்டட் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குப்த வம்சத்தை பத்தி பார்க்கலாம். இப்போ குப்த வம்சம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் நூற்றாண்டுல, ஓகேதா, கிபி 3ஆம் நூற்றாண்டு இவருடைய ஆட்சி ஆரம்பிச்சது. 270க்கு மேல ஆரம்பிச்சிருக்கும், 550 வரைக்கும் நீடிச்சிருக்கும். யார் குப்த வம்சத்தை தோற்றுவித்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ரீகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேதா, ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சம் தோற்றுவித்திருப்பார். ஸ்ரீகுப்தர், அடுத்து கடோத்கஜர், அடுத்து 1ஆம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் சொல்லிட்டு நீடிக்கிட்டே போகும். ஓகேதா, இதுதான் குப்த வம்சம் தோற்றுவித்தது. குப்த வம்சத்துடைய சின்னம் லட்சினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கருடன் அப்படின்னு சொல்லுவாங்க. குப்த வம்சத்துடைய சின்னம் கருடன். குப்த வம்சத்துடைய தலைநகரம் கேட்பாங்க பாடாலி புத்திரா. ஓகேங்களா? ஏன்ஷியன் இந்தியால எல்லாருடைய தலைநகரம் எல்லாம் பாடாலி புத்திரம் தான். ஓகேங்களா? குப்த வம்சத்துடைய அலுவலக மொழி கேட்டாங்கன்னா சமஸ்கிருதம். குப்த வம்சத்துடைய அலுவலக மொழி என்னது? சமஸ்கிருதம். முடிஞ்சதா? அப்போ குப்த வம்சத்தை பத்தி பேசிக்கா ஒரு 4-5 பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ நாணயங்களை, வெள்ளி நாணயத்தை முதல்ல யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தா 2ஆம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டார். ஓகேங்களா? 2ஆம் சந்திரகுப்தர் தான் கிட்டத்தட்ட குப்த வம்சத்திலேயே மிகப்பெரிய எல்லையை உடையாம அப்படியே பார்த்துக்குவார். சமுத்திரகுப்தா டைம்ல தான் மிகப்பெரிய எல்லை விரிவாக்கம் நடக்கும். ஓகேங்களா? அந்த எல்லை விரிவாக்கத்தை உடையாம கட்டுக்கோப்பா பார்த்திருப்பாரு 2ஆம் சந்திரகுப்தர். இவருடைய பட்டப்பெயர் எக்கச்சக்கமான பட்டப்பெயர் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்ரமாதித்யன், தேவகுப்தர், ஓகேங்களா, சிம்ம சந்திரர், சாகரி, இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் 2ஆம் சந்திரகுப்தருக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ரீகுப்தர் என்ன பண்ணிருப்பாரு? குப்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. 1ஆம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து எல்லை விரிவாக்கம் பண்ணுவதற்காக சண்டைலாம் போட்டிருக்க மாட்டார். சிம்பிளா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டு இளவரசி குமாரதேவியை திருமணம் பண்ணிருப்பார். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை திருமணம் பண்ணிருப்பாரு. 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு என்ன கல்வெட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மெஹரூலி இரும்புத்தூண் கல்வெட்டு தான் 1ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. ஓகேடா? சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லை பிறப்பு மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்குவது. தட்சிண பாத படையெடுப்பு அவர் தான் நிகழ்த்தியிருப்பாரு. இவருடைய கல்வெட்டு என்ன கேட்டாங்கன்னா அலகாபாத்தூன் கல்வெட்டு. அலகாபாத்தூன் கல்வெட்டு அப்படி இல்லைன்னா பிரயக பிரசித்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்வெட்டை. ஓகேங்களா? இதுதான் வந்து சமுத்திரகுப்தரை பத்தி. நமக்கு ஆன்சர் வெள்ளி நாணயத்தை. சரி சார், அப்போ மீதி எல்லாரும் நாணயத்தை வெளியிடுதையா? மீதி எல்லாரும் நாணயத்தை வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க எல்லாரும் தங்கம், செம்பு நாணயங்கள் தான் அதிகமா வெளியிட்டாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் குப்த வம்சத்துல வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? குப்த ஒவ்வொரு டாபிக்லயும் நம்ம அதை குறித்த பேசிக்கான விஷயங்களை நம்ம சொல்லிடுறோம். சரியா? எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மார்க் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? வன பாதுகாப்பு குறித்த விஷயங்களை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலா இல்ல பொது பட்டியலுக்கு மாற்றியது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தமா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சென்ட்ரல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவுகள் சொல்லுவாங்க. அந்த உறவுகள்ல 3 வகையான லிஸ்டா வச்சிருக்காங்க. என்ன லிஸ்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழ்ல மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. என்ன சார் பட்டியல் அப்படின்னா
ஒவ்வொரு பட்டியலு கீழையும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்ல யார் மட்டும்தான் சட்டம் இயற்றணும் அப்படின்னா அந்த அரசாங்கம் மட்டும்தான் சட்டம் இயற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மாநில அரசுக்கு கீழே போலீஸ், ஓகேங்களா, அப்புறம் வந்து ஹெல்த், இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அப்ப அவங்க என்ன செய்யணும்? இந்த போலீஸ் சம்பந்தமா, ஹெல்த் சம்பந்தமா யார் தான் சட்டம் இயற்றணும்? மாநில அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும். சரி, மத்திய அரசு, இப்போ மத்திய அரசு சம்பந்தமா யார் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு கீழே நம்ம யாரெல்லாம் இருக்காங்க, என்ன இருக்கு அப்படின்னா டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை, ஓகேங்களா, வெளியுறவுத்துறை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சட்டம் இயற்றணும்னா மத்திய அரசு மட்டும் தான் பண்ணணும். கன்கரண்ட் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது பட்டியல், பேர்ல இருக்குது பொது அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதாவது மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், மாநில அரசு சட்டம் இயற்றலாம். எடுத்துக்காட்டு எஜுகேஷன், ஓகேங்களா, வன பாதுகாப்பு, ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப், அப்புறம் வந்து வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், அதாவது எடை மற்றும் எடை அளவீடுகள். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி, ஓகேங்களா, நீதித்துறையின் நிர்வாகம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொது பட்டியல் இருக்கும். இப்போ பொது பட்டியல் விஷயங்கள் மத்திய அரசு மாநில அரசு சட்டம் இயற்றலாம். ரெண்டு பேருமே சட்டம் இயற்றுனா யாருடைய லாபம் செல்லுபடி ஆகும் அப்படின்னா மத்திய அரசுடைய லாபம் செல்லுபடி ஆகும். ஓகே, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பட்டியல் வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க. இங்க நமக்கு எந்த சட்டத்திட்டத்துல வன பாதுகாப்பு மட்டும் கிடையாது. நான் சொன்ன பாருங்க, இது எல்லாமே மாத்திருப்பாங்க இந்திரா காந்தி டைம்ல. ஓகேங்களா, எப்படி ஞாபகம் நான் சொல்றாரு பாருங்க. இந்திரா காந்தியோட டைம்ல தான் வந்து, அதாவது ரொம்ப ரொம்ப ஒற்றை ஆட்சி, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் மாதிரி அவங்க வந்து கவர்மெண்ட் கொண்டு போவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் மாநில அரசு எவனாவது நம்ம எங்க பேச்ச கேட்காம இருந்தீங்கன்னா உங்க அரசாங்கத்தை கலைச்சிருவேன், அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்தை நாங்க பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்டேட்டரா அவங்க வந்து செயல்படுவாங்க. அப்படி செயல்படும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, மாநில அரசு உரிமைகள் எல்லாருமே, இப்ப நம்ம சொல்றோம்ல மத்திய அரசு தான் மாநில அரசு உரிமையை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் மாநில அரசுடைய உரிமை எல்லாமே என்ன பிடிக்கும். அது மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னு நிறைய சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அதுல முக்கியமான சட்டம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு. ஞாபகம் வச்சுக்கணும், 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6. அப்ப அந்த 6 தான் கடைசியா வரும். ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு நிறைய விஷயங்களை மாத்தினாங்க. அதுல ஒரு விஷயம், ஓகேதா, மாநில பட்டியலில் இருந்து ஒரு 5 விஷயத்தை, ஓகேதா, ஒரு 5 விஷயத்தை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது மெயினா எஜுகேஷன். இப்ப நீட் வந்து நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டுல, ஆனா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல. காரணம் என்ன? நீட் எஜுகேஷன் வந்து பொதுப்பட்டியல் தான் இருக்கு. இதே மாநில பட்டியல் இருந்தா நம்ம சொல்றதுதான் நீட்டுக்கு தான், நீட் வேணுமா வேணாமான்னு நம்ம கவர்மெண்ட் தான் முடிவெடுக்கும். ஓகேங்களா, ரைட். 5, ஓகேதா. அப்ப 42 சட்டத்திட்டம் 1976ல வந்தது. இதுக்கு இன்னொரு பெயர் சொல்லுவாங்க. என்ன பெயர் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிறு அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. 44 சட்ட திருத்தம் அது வந்து 2 வருஷம் கழிச்சு 1978. ஓகே, 4 கூட்டினா 8, இங்க 4 2 கூட்டினா 6. ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. 42 சட்ட திருத்தம் இந்திரா காந்தி டைம்ல வந்து கொண்டு வந்தாங்க. ரொம்ப வந்து நிறைய விஷயம் மாத்திருப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனே மாறிருப்பாங்க. அதனால சிறு அரசியல் எப்படி சொல்றோம். அடுத்து மாநில தேர்வாணையத்தின் தலைவர் யார்? ஓகே, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை தலைவரை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? டிஎன்பிஎஸ்சி இருக்கா? அதுக்கு பேர் தான் மாநில தேர்வாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய தேர்வாணையம் என்னது? யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது சம்பந்தமா முக்கியமான இது ஆர்டிகல் இருக்கும். 315 இருந்து ஆரம்பிக்கும். அது நமக்கு பாயிண்ட் ஆஃப் தேவையில்லை. மொத்தமா இன்னொரு ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். 312 ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். 312 தான் ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டிகல் பேசக்கூடியது 312. சரி, இது யார் நியமிப்பா? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. யூபிஎஸ்சி மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப மத்திய அரசுக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய, மத்திய அரசுக்கு சார்பா வேலை செய்யுது. அப்ப அதோடைய தலைவர் யார் நியமிப்பா? குடியரசுத் தலைவர் நியமிப்பார், பிரசிடென்ட் நியமிப்பார். இப்ப டிஎன்பிஎஸ்சி இருந்து மாநில தேர்வாணையம். அப்ப பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலா மாநிலத்துல யார் இருக்கிறா? கவர்னர் இருக்கார். அப்ப கவர்னர் தான் என்ன பண்ணுவாரு அப்படி பாத்தீங்கன்னா மாநில தேர்வாணையரை நியமிப்பாரு. ஓகேங்களா, நல்ல கவனிச்சு, ஆளுநர் தான் நியமிப்பாரு. அவர் தன்னிச்சையா நியமிப்பாரா? கிடையாது. எப்பவுமே ஆளுநருக்கும் குடியரசுக்கும் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரம் கிடையாது. பின்னாடி இருந்து சிஎம், பிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சர்கள் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்யணும். ஓகேங்களா, வேணான்னு மறுக்க முடியுமே தவிர இவர்களாக முன்னெடுத்து என் மாமா பையன் அவனை வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனா போடுறேன்னு சொல்லிட்டு கவர்னர் முடிவெடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் பாலிடிக்ஸ்ல விட தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எல்லாரும் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நபர் தெரிஞ்சிருக்கும். யார் அப்படின்னா எல்லாருடைய இன்ஸ்பிரேஷனா இருப்பாரு. யாரு? சைலேந்திர பாபு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சைலேந்திர பாபு டிஜிபியா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் டிஎன்பிஎஸ்சியோட சேர்மனா போடுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஆனா ஆளுநர் அதை வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணல, அப்படியே பெண்டிங் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவரை வந்து சேர்மனா போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப பண்ணலாமா? புரியுதா?
ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா அவர் சுய விருப்பத்தின் மேல யாரையும் முடிவெடுக்க முடியாது. அப்போ சேர்மன்ங்கிற பதவி யார் தான் நியமிப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பார். ஓகேங்களா? சைன் போடுற அத்தாரிட்டி தான், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? குழப்பமா இருக்கக்கூடாது. ஹிஸ்டரியில ஐஎன்எம்ல கூற்று காரணம் கொஸ்டின் தேர்வேர். ஓகேங்களா? சைமன் குழுவை காங்கிரஸ் எதிர்த்தது. ஆமா, முழுவதுமா எதிர்த்தது, மறக்கவே கூடாது. நம்மளுடைய ஐஎன்எம்ல முக்கியமான ஒரு குழுனா அது சைமன் குழு. ஓகே, எந்த வருஷம் நியமிச்சிருப்பாங்க? 1927. எதுக்காக நியமிச்சாங்க? ஆக்சுவலா 1917 ஒரு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகேங்களா? 1917 மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தொடர்ந்து 1919 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. அது நிறைய மாற்றம் கொண்டு வருவாங்க. கான்ஸ்டிடியூஷன், எலெக்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்திய மக்களுக்காக செய்யும். அப்ப அந்த செஞ்ச விஷயம் எல்லாம் கரெக்டா அப்படிங்கறத பரிசோதிப்பதற்காக 10 வருஷத்துக்குள்ள ஒரு கமிஷன் போட்டு ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அப்பவே முடிவெடுத்திருப்பாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட கமிஷன் தான் சைமன் கமிஷன். 1927 அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்தியாவுக்கு வருது. மொத்தம் எத்தனை மெம்பர்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 1927 7. ஓகே, அப்ப 7 பேரை கொண்ட குழு. இந்த 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேதா? ஏன் பேர் சைமன் வச்சிருக்காங்கன்னா அந்த குழுவுக்கு ஹெட்டே சைமன் தான், அதனாலதான் சைமன் கமிஷன். 1927 நியமிச்சிருப்பாங்க. மொத்தம் 7 பேரை கொண்ட குழு. இந்த 7 பேரும் இந்தியாவுக்கு வராங்க. வெளிநாட்டு தான் இருக்காங்க, எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க. இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை ஆராயணும், அவங்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து ரெக்கமெண்ட் கொடுக்கறது இந்தியாவுக்கு வராங்க. எல்லாரும் நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு பதாகை ஏந்தி வச்சிருக்காங்க. என்ன பதாகை அப்படின்னா தமிழ்லையோ ஹிந்திலையோ எழுதுற அந்த பதாகையில இங்கிலீஷ் எழுதிருக்காங்க, கோ பேக் சைமன். ஓகே, எப்படி? சைமனே திரும்பி போ அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க இந்தியாவுக்கு சைமனே நீ வராத, நீ திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க? ஏன்னா அந்த 7 பேரை கொண்ட சைமன் குழுவுல ஒருத்தர் கூட இந்தியன் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்தியாவுக்காக தான் நீ கான்ஸ்டிடியூஷனே ஏற்ற, பிரிட்டிஷ்காரன் கேட்கிறேன். ஓகேவா? கேட்கிறாங்க மக்கள் எல்லாருமே. இந்தியாவுக்காக தான் நீ கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வர, இந்தியாவுக்காக தான் நீ எல்லா விஷயத்தையும் பண்ற. அதுல ஒருத்தர் கூட இந்தியன் இல்லைன்னா அது என்ன அர்த்தம்? ஓகே, அப்போ எங்களுடைய விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்திய மக்கள் காந்தி எல்லாருமே சைமன் குழுவை கடுமையா எதிர்த்தாங்க. சரி, எல்லாருமே கேட்டாங்க, ஏன்டா இந்தியால நீங்க போறத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே இந்த கமிஷன்ல வந்து நீங்க எல்லாரும் கலந்து கொள்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன இல்ல, நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்றாங்க. யார? நம்ம இந்தியர்களை பிரிட்டிஷ்கார இன்சல்ட் பண்றான். இதனால கோபமுற்ற இந்தியர்கள் எல்லாருமே சைமன் கமிஷனை கடுமையா எதிர்க்கிறாங்க. சைமன் கமிஷனுக்கு அப்படியே என்னடா நீ என்னடா சைமன் கமிஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் ஒரு கமிஷன் போடுறேன்னு சொல்லிட்டு 1928 இந்தியர்கள் எல்லாருமே சேர்ந்து, காங்கிரஸ் எல்லாருமே சேர்ந்து நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சமர்ப்பிக்கிறாங்க. ஓகே, நேரு ரிப்போர்ட் அதுக்கு பேர் தான் 1928 கொண்டு வருவாங்க. இது சைமன் கமிஷன். நேருன்னா நம்ம நேரு நினைச்சிடக்கூடாது, நேரு மாமா நினைச்சிடக்கூடாது. ஓகே, நேரு மாமாவுடைய அப்பா மோதிலால் நேரு. ஓகேடா? அப்ப நேரு நம்ம ஜவஹர்லால் நேரு தான் அப்பதான் சின்ன பையன். ஓகேடா? ஒரு 25 வயசு இளைஞர்கள் தான் அவங்க தான். ஓகேடா? இந்த டைம்ல நேருடைய அப்பா மோதிலால் நேரு பெரியவரா இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரு அறிக்கை சமர்ப்பிப்பார். ஓகேடா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எதுக்காக காங்கிரஸ் எதிர்த்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேடா? காங்கிரஸ் கூற்று கரெக்ட். சரி, எதுக்காக எதிர்த்தாங்கன்னு நான் சொன்னேன். அதுதான் அந்த 7 பேர் கொண்ட குழுவுல ஒருத்தர் கூட இந்தியன் இல்ல. ஓகே, எவ்வளவு பெரிய இன்சல்ட் நமக்கு. ஓகேங்களா? அதுதான் காரணம். ஆனா இங்க காரணம் என்ன கொடுத்திருக்க பாருங்க, அக்குழுவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாரும் இல்லை. அது தப்பு. ஓகேதா? காங்கிரஸ் தான் இந்தியாங்கிறது கிடையாது. ஓகேதா? காங்கிரஸ் சேர்ந்த யாரும் இல்லைன்னு சொன்னது தவறு. இந்தியர்கள் யாரும் இல்லை, அதுதான். ஓகே, அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து சி ஆன்சர். கூற்று சரி, காரணம் தவறு. ஓகே, புரியுதா? சைமன் கமிஷனை பத்தி பெரிய ஸ்டோரி இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போலாம். பேசணும் இன்னும் சொல்லிட்டே இருக்கு சைமன் கமிஷனை பத்தி. நம்ம அடுத்தடுத்து கிளாஸ் நடத்தும் போது அதை பத்தி பேசலாம். ஓகேதா? உங்களுக்கு சைமல்டேனியஸா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கிளாஸஸும் போகும். ஓகேதா? கிளாஸ் பார்க்கும்போது நம்ம டீடைலா பார்க்கலாம் இதை பத்தி. How many states and union territories have coastal line அப்படிங்கிறாங்க. கோஸ்டல் லைன் என்ன? எத்தனை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் கடற்கரையை கொண்டுள்ளது? ஒண்ணுமே இல்ல. பீச் எத்தனை மாநிலத்திலும் எத்தனை யூனியன் பிரதேசத்துல பீச் இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இது சிம்பிளா பாத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னா பீச்ல என்ன? கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய இந்தியாவில மொத்தம் எத்தனை மாநிலம் எத்தனை யூனியன் பிரதேசம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. மொத்தம் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஓகேடா? இதெல்லாம் கடற்கரை ஈஸியா போடலாம். மேப் வரைஞ்சிருக்க பாருங்க, ரஃபா ஒரே செகண்ட்ல மேப் வரைஞ்சிச்சு, அவ்வளவுதான். இது நமக்கு தேவை. இது மட்டும் தானே. குஜராத் இங்க இருக்கா? இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் நான் மாநிலம் மட்டும் சொல்றேன். இங்க பெண்ணு மாத்திக்கிறேன்.
குஜராத். அடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய மாநிலம் இருக்கு, நம்ம மாநிலம் மும்பை இந்தியன்ஸ் மாநிலம், மும்பை. மகாராஷ்டிரா. அடுத்து இங்க என்ன இருக்கு, கர்நாடகா, ராயல் சேலஞ்ச் பெங்களூர், ஆர்சிபி. அடுத்து இங்க சின்ன ஒரு ஒரு மாநிலம் இருக்கும், கோவா. அடுத்து இங்க பெரிய நாடு இருக்குது, கேரளா. ஓகே, அடுத்து நம்ம ஊருக்கு வாங்க, சிஎஸ்கே. ஓகே, என்னது, தமிழ்நாடு. அடுத்து ஆந்திர பிரதேஷ். ஓகேடா, இங்க ஒடிசா, இங்க வெஸ்ட் பெங்கால். ஓகே, அப்ப மாநிலம் மட்டும் என்னலாமா, மாநிலம் மட்டும் என்ன போறேன், 1 2 3 இதுக்குள்ள 1 4 5 6 7 8 9. இப்போதைக்கு மாநிலம் 9. மாநிலம் கேட்டாங்கன்னா 9. சரி, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கு பார்க்கலாம். ஓகே, மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. இதுல எத்தனை இருக்கு பார்க்கலாம். ஓகேடா, ஒரு யூனியன் பிரதேசம் எங்க இருக்குது, இங்க இருக்கும். ஓகே, எங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாமன் டையூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேடா, டாமன் டையூ அண்ட் தாத்ரா நாகர் ஹவேலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தது, இப்ப அதை ரெண்டும் ஒண்ணு சேர்த்துட்டோம். ஓகேங்களா, டாமன் டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி 1. அடுத்து அப்படியே இந்த சைடு வேற எந்த யூனியன் பிரதேசம் கிடையாது. அப்படியே இங்க வந்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கத்துல முக்கியமான பிரதேசம் மறக்கூடாதுல்ல, பாண்டிச்சேரி. ஓகே, யூனியன் பிரதேசம் 2 ஆச்சா. அடுத்து இந்த சைடு இடது பக்கம் லட்சத்தீவு, வலது பக்கம் அந்தமான் நிக்கோபார். அப்ப 4 ஆச்சு. அப்ப 4 9 கூட்டினீங்கன்னா மொத்தம் 13 மாநிலத்துக்கு இந்தியாவில் கடற்கரை எல்லை இருக்கு. ஓகேங்களா, நீங்க மேப் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சது. ஓகே, சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இதுல நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எண்ணி பார்க்கும் உனக்கு மேப் டக்குன்னு ஞாபகம் வரணும். லட்சத்தீவையும் அப்புறம் வந்து நம்ம அந்தமான் நிக்கோபாரையும் கணக்கிட மறந்துடக்கூடாது, பாண்டிச்சேரி விட்டுறக்கூடாது, முக்கிய மாநிலம். ஓகேங்களா, அப்ப இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது மொத்தம் 13 மாநிலம். ஓகேங்களா, மொத்த கடற்கரை நீளம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, அதெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து மான்சூன் என்ற வார்த்தை என்ற சொல் மௌசம் என்ற டேஸ் மொழி வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதாவது உங்களுக்கு 10th வந்து ஜியோகிராபி புக்ல கிளைமேட் அண்ட் வெதர், கிளைமேட் இருக்கும். ஆமா, காலநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். 3வது லெசனோ 4வது லெசனோ இருக்கும். அந்த லெசன்ல மான்சூன் பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த மான்சூன்ங்கிற வார்த்தை எந்த மொழி சொல் அப்படி பார்த்தா அரேபிய சொல் அப்படி சொல்லுவாங்க. மௌசிம் என்ற அரேபிய சொல். இப்ப மான்சூன் எதுக்காக நம்ம படிப்போம் அப்படின்னா 2 மான்சூன் இருக்கு. ஒன்னு சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி சொல்ற தெளிவா சொல்ல பாருங்க. இன்னொன்னு நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா, வடகிழக்கு பருவமழை. ஓகேங்களா, தென்மேற்கு பருவமழை. ஓகே, 2 தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. இதோடைய காலம் என்ன, ஜூன்ல இருந்து ஓகேங்களா, ஜூன்ல இருந்து ஒரு அக்டோபர் வரைக்கும். ஓகேங்களா, இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் வரும். அது இது அக்டோபர்ல இருந்து ஒரு ஜனவரி வரைக்கும். ஓகே, வடகிழக்கு பருவமழை. எப்படி சார் அது இருக்கு சார் இப்படி சொல்றீங்க பேர் மட்டும் அப்படின்னா அந்த காத்து வீசுற திசையை பொறுத்து. தென்மேற்கு பருவ காற்றுனா தெற்கு சைடுல இருந்தும் மேற்கு சைடுல இருந்தும் காத்து வீசுனா அதுக்கு பேர் தான் தென்மேற்கு பருவ காற்று. அதே வடகிழக்கு பருவ காற்றுனா அப்படியே வடகிழக்குல இருந்தும் வீசுனா அதுக்கு பேரு வடகிழக்கு பருவ காற்று மழை. அப்ப லாஜிக்கா நீங்க யோசிச்சு தமிழ்நாட்டுக்கு தென்மேற்கு பருவ காற்றுல மழை பெய்யுமா, வடகிழக்கு பருவ காற்றுல மழை பெய்யுமா, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகே, நீ லாஜிக்கா யோசிச்சு பாரு. நம்ம தென்மேற்கு பருவ காற்று காத்தடிக்கும் போது இந்த டைரக்ஷன்ல காத்தடிக்குது, தமிழ்நாடு இங்க இருக்குது. அப்ப காத்து நமக்கு ஃபீலே ஆகாது, மழையே பெய்யாது. ஆனா வடகிழக்கு பருவகால மழை பெய்யும் போது இந்த சைடுல இருந்து காத்தடிக்குது, நம்ம ஊர்ல இங்கதான் இருக்குது. அதனால இங்க இருந்து அப்படியே ஈரப்பதத்தை எடுத்துட்டு வந்து அப்படியே நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலையில மோதி அப்படியே இந்த சைடு மழை கொடுக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை. தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை தான் அதிகமான மழை பொழிவை கொடுக்கக்கூடியது. தென்மேற்கு பருவ காற்று வந்து கேரளா, கர்நாடகா, கோவா இந்த சைடு தான் மழையை கொடுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் தான் இது. இது ஒரு பெரிய தியரி. ஓகே, ஏன் இந்த டைரக்ஷன்ல காத்தடிக்குது, ஏன் இந்த டைரக்ஷன் காத்தடிக்குது, அது ஒரு பெரிய தியரி. அது நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா, ரைட். அது அரேபிய சொல் ஞாபகம். அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பது யார்? ஓகே, இந்தியாவோட அரசுடைய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க. இந்தியாவோட உச்சபட்ச போஸ்ட் இதுவும் ஒண்ணுப்பா. அரசியல்வாதிகள் அல்லாம ஒரு சில போஸ்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய போஸ்ட். அந்த போஸ்டுக்குனே ஒரு தனி கெத்து, ஒரு தனி மரியாதை இருக்கும். நீ இந்தியாவுக்குள்ள எங்க போனாலும் ஃபிளைட் டிக்கெட் ஃப்ரீ, ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாலும் கவர்மெண்ட் இந்த செலவு ஏத்துக்கும். பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல, ஓகேடா, தாஜ் ஹோட்டல் தங்கினாலும் கவர்மெண்டே செலவு ஏத்துக்கும். அந்த மாதிரி பெரிய போஸ்ட்ல ஒண்ணுதான் இந்த ஏஜிஐ. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே நீ வக்கீலா இருக்கு, அதுதான் தலைமை வழக்கறிஞர், ஏஜிஐ சொல்லுவாங்க. இதுக்கு ஆர்டிகல் என்ன கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 76. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழக்கறிஞர் இருப்பாங்க. அதுக்கு பேரு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆர்டிகல் 165. ஓகே, ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் கேட்பாங்க. இப்ப யார் நியமிக்கிறார் திருப்பி சொல்லிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமா இருக்கக்கூடிய உச்சபட்ச பதவி எல்லாத்தையும் நியமிக்கிறது பிரசிடென்ட். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் பிரசிடென்ட். மாநிலத்திற்கு கூடிய உச்சபட்ச பதவி எல்லாத்தையும் நியமிக்கிறது எது? குடியரசு, நம்மளுடைய கவர்னர், ஆளுநர். ஓகேவா, முடிஞ்சு போச்சா? அப்ப யோசிக்கலாமா?
யார் நியமிப்பா, எங்க இருக்கிற குடியரசுத் தலைவர், அவ்வளவுதான் போட்டு வந்திருக்கு, முடிஞ்சு போச்சு. இங்க உச்ச நீதிமன்ற நீதிபதி, பிரதமர், இதெல்லாம் கணக்கிலே எடுக்காங்க. பிரதமர் தான் எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டாரு, அவர் பின்னாடி இருந்து ரெக்கமெண்ட் தான் பண்ணுவார். சைன் போடுறது எதுனா குடியரசுத் தலைவர் தான். சரியா? அடுத்த கொஸ்டின், எந்த விவசாய வகை ஜும்மிங் என்று அழைக்கப்படுகிறது? ஜும்மிங் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க? ஒண்ணுமே இல்லப்பா, இதுதான் வந்து பழைய காலத்து விவசாய முறை. இப்பதான் நம்ம விவசாயம் பண்றது, லேண்ட் இருக்கும், அதை உழுவோம், அப்புறம் விதை போடுறோம், உரம் போடுறோம், அறுவடை பண்றோம். இது இப்போ ஓகே, எல்லா டெக்னாலஜி இருக்குது. அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது, உரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க? அந்த காலத்துல உலகம் முழுவதும் காடு தான், இந்தியா முழுவதும் காடு தான். அப்ப என்ன செய்வாங்க? ஒரு பெரிய இந்த இடத்துல இருக்குன்னா அந்த காடெல்லாம் வெட்டுவாங்க. ஓகேடா, காடெல்லாம் வெட்டுவாங்க. அதுக்கு ஒரு 10 பேர் வேலை பார்த்து ஒரு 20 நாள் 30 நாள், மிஷின் எதுவும் கிடையாது, கையால வெட்டணும். கோடரை வச்சு எல்லாம் வெட்டிடுவாங்க. வெட்டி அதே இடத்துல வெயில காய போட்டு அதே இடத்துல கொளுத்தி எரிப்பாங்க. ஓகே, விறகு கட்டை எதை எல்லாத்தையும் எரிச்சு அந்த சாம்பல் அந்த மண்ணுல படிகிற மாதிரி ஆக்குவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க? உழுவாங்க. உழுது அப்புறம் விவசாயம் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஜும்மிங் கல்டிவேஷன், இடப்பெயர்வு. அதாவது இங்க நம்ம விறகெல்லாம் எரிச்சு இங்க விவசாயம் பண்ணிட்டு போயிடுவாங்க, அடுத்தடுத்து போவோம். இதே மாதிரி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இடப்பெயர்வு சாகுபடி. அதுக்கு பேர் தான் ஜும்மிங். இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அசாம்ல ஒரு பேரு, ஆந்திர பிரதேசத்துல ஒரு பேரு, அப்புறம் வந்து உத்தரப்பிரதேச ஒரு பேர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பெயர்கள் மட்டும் மாறும். ஓகே, வேற எதுவும் கிடையாது. ஓகே, ஷிஃப்டிங் கல்டிவேஷன். பின்வருவனவற்றில் நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் கேடல் ஆஃப் சிவிலைசேஷன். ஓகே, எந்த ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் அதுதான் ஆரம்ப புள்ளி, தொட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே பாருங்க, நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய 4 நாகரிகங்கள் மிகப்பெரிய நாகரிகங்கள். ஓகேங்களா? எந்த நாகரிகங்கள் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க நாகரிகம். ஓகேங்களா? கிரேக்க நாகரிகம். அடுத்து பாத்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். ஓகேங்களா? சரி, எகிப்து நாகரிகம் தான். அடுத்து மெசபட்டோமியா நாகரிகம், அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து சீன நாகரிகம். இது 4மே மிகப்பெரிய நாகரிகங்கள். ஓகே, மிக பழமையான பெரிய நாகரிகங்கள். ஓகேங்களா? சில சில நாகரிகம் இருக்கும். இந்த 4 நாகரிகமே எதுலதான் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. எல்லா நாகரிகமே, தமிழ்நாடு நாகரிகம் முதற்கொண்டு எடுத்து பாருங்க. இப்ப கீழடி தோண்டிட்டு இருக்காங்க, கீழடிங்கிற ஒரு இடத்துல தோண்டிட்டு இருக்காங்க. அது எது பக்கத்துல இருக்குது? ஆற்றங்கரை ஓரம் தான் இருக்குது. என்ன ஆற்றங்கரை? வைகை ஆற்றங்கரை. அப்ப எல்லா நாகரிகமும் ஆற்றங்கரையோட தான் இருக்கும். ஆற்றங்கரையோட தான் அதிகார மக்கள் தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்போ நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆற்றில் சமவெளி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து போறோமா? லாஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்குறது. எக்கனாமிக்ஸ் ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்குறது. எப்போ தேசியமயமாக்குறது? ஃபர்ஸ்ட் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ உருவாக்கப்பட்டது? 1934 ஆர்பிஐ சட்டத்தின் அடிப்படையில் 34 சட்டம் கொண்டு வந்து 1935 உருவாக்கி இருப்பாங்க. சரிங்களா? நிறைய வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 34 சட்டம் 35 உருவாக்கி இருப்பாங்க. 1937 இதோடைய ஹெட் குவார்டர்ஸ், தலைமையகத்தை மாத்திருப்பாங்க. எங்க இருந்து? இங்க கல்கத்தால இருந்து மும்பைக்கு மாத்திருப்பாங்க. 1949 ஆர்பிஐ இந்தியன் கவர்மெண்ட் தேசியமயமாக்கி இருக்கும். ஓகே, 4 இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப 1949 ஜனவரி 1. சரி சார், இது மட்டும் தான் தேசியமயமாக்கிறாங்க, வேற ஏதாவது தேசியமயமாக்கிறாங்களா? ஆமா, ஆக்கிருக்காங்க. 1969 ஒரு சில பொதுத்துறை வங்கிகளை, சரி பிரைவேட் வங்கிகளை கவர்மெண்ட் பொதுத்துறை வங்கிகளா மாத்திருக்குது. 1980 மாத்திருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த 2 வருஷமும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருக்கு? நிறைய பேங்க்ஸை பிரைவேட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸா மாத்திருக்கு. ரெண்டுமே இந்திரா காந்தி டைம்ல. சரிங்களா? ரைட்டா? முடிஞ்சதா? அப்ப இதுக்கு ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? முடிஞ்சது. ஒரு 10 क्वेश्चन கூறிய டிஸ்கஷன் வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு 5 क्वेश्चन கேக்குறேன். நடத்துறதுல இருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னதுல இருந்து நான் क्वेश्चन கேக்குறேன், நீ ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சைமன் கமிஷன்ல எத்தனை பேர் மெம்பர்ஸ்? ஓகேடா? சைமன் கமிஷன்ல எத்தனை பேர் மெம்பர்ஸ்? ஓகேடா? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, வடகிழக்கு பருவமழையுடைய மந்த். ஓகேடா? வடகிழக்கு, திருப்பி சொல்லிட்டேன், நார்த் வெஸ்ட், சாரி நார்த் ஈஸ்ட் மான்சூனுடைய மந்த் எந்த மந்த் டு எந்த மந்த்? கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, கடற்கரை மாநிலங்கள்ல மொத்தம் எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்குது இன்னைக்கு டேட்ல? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேடா? 3 क्वेश्चन சொல்லிட்டேன். அடுத்து, 44வது சட்ட திருத்தம் எத்தனையாவது ஆண்டு? அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, பொதுத்துறை வங்கிகள், லாஸ்டா சொல்லியிருப்பேன், பொதுத்துறை வங்கிகள் எத்தனை தடவை எந்த இயர்ல தான் நேஷனலைசேஷன் தேசியமயம் ஆக்கியிருப்பாங்க? இந்த 5 क्वेश्चनக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது அதுலயே இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதுலயே கேளுங்க. நமக்கு அதுலயே முடிஞ்ச அளவுக்கு அதுலயே ரீப்ளை பண்றோம். அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ்லயோ கிளாஸ்லயோ அது குறித்து உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு டீட்டெயிலான ஒவ்வொரு டாபிக்குமே சோசியல கிளாஸஸ் இருக்கும். சோசியல உங்களை வந்து நல்ல மார்க் எடுக்கிறது என்னோட கடமை. சரிங்களா? டீட்டெயில் கிளாஸஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.